நான் உங்கள் K2 ட்ரிக்ஸ் குமரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சர்ட் அண்ட் இண்டிசஸில் பார்ட் ஃபோரில் நம்ம பார்க்க போகிறது சர்டோட சீரீஸ் பார்க்குறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி சீரீஸ் வந்தால் எப்படி சால்வ் பண்ணணுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். கண்டிப்பாக இது மாதிரி சம்ஸ் எல்லாம் எக்ஸாம்ஸில் வருது. ஸோ இந்த இந்த மாடல் வந்து சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இது ஈஸி தான். இதில் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 4 டைப்ஸ் பார்க்க போகிறோம். அதில் டைப் 1 வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வாங்க டைப் 1 பார்க்கலாம். இப்போது டைப் 1ல் இந்த சம் பார்க்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2, அதுக்குள்ளே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2, அதுக்குள்ளே ஸ்கொயர் ஆஃப் 2. ஜஸ்ட் இது வந்து ஒரு இன்ஃபினிட்டியாக போயிட்டுருக்கு அப்படின்னா நடுவில் என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்க? ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிம்பிள் பாருங்கள். இது மாதிரி ப்ளஸ் சிம்பிளில் வந்து ஒரு நம்பர் ஸ்கொயர் ரூட்டில் வந்து இன்ஃபினிட்டியாக போயிட்டு இருந்துச்சுன்னா இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இதுதான் டைப் 1. இந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் இந்த சம்முக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? ப்ளஸ்னால் பிக், மைனஸ்னால் ஸ்மால். இதை மறந்துடாதீங்க. இது வந்து டைப் 1 அண்ட் டைப் 2க்கு இது யூஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ இது எப்படி இதில் யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த சம்மில் இப்போ இந்த மாதிரி சம் வருது அப்படின்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து இந்த 2 இருக்குது. இந்த 2 வந்து எப்படி நீங்கள் மல்டிப்ளை பண்ணலாம்? 2 into 1 இப்படி தான் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்பரை பிரித்து எழுதிக்கிங்க. 2 into 1 பிரித்து எழுதிட்டு நான் சொல்லியிருக்கேன்ல, ப்ளஸ் வந்தால் பிக், மைனஸ் வந்தால் ஸ்மால். இப்போது இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்கா? இங்கே ப்ளஸ் இருக்குது. இப்போ இங்கே ப்ளஸ் வந்தால் நம்ம பிக் நம்பர் தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ 2 தான் ஆன்சர். ஓகேங்களா? அப்புறம் இதில் இன்னொரு ரூல் வந்து இருக்குது. அந்த ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்படி நீங்கள் பிரிக்கும்போது அந்த 2 into 1 வந்து பிரிக்கும்போது இதை வந்து மைனஸ் பண்ணால் 1 வரணும். ஓகேங்களா? அப்படி அந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் பிரிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம்மில் பாருங்கள், உங்களுக்கே புரியும். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இதில் பாருங்கள், ரூட் ஆஃப் 20 20 20. ஓகேங்களா? 20 சீரீஸில் இருக்குது. நடுவில் ப்ளஸ் ஆப்ரேஷன் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பிரிக்கலாம்? 20 வந்து 5 4s are 20ன்னு பிரிக்கலாமா? ஓகே. அப்புறம் 10 into 2 20ன்னு பிரிக்கலாம். 10 into 2 20, 5 into 4 20. இப்போ அந்த ரூல் அப்ளை பண்ணி பாருங்கள். -1 வர மாதிரி. 10லேருந்து 2 போயிடுச்சுன்னா என்ன வரும்? 8. 5லேருந்து 4 போயிட்டா மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 1 வரும். ஸோ அப்போது இது எடுத்துக்க முடியாது. இந்த ரூல் தான் நீங்கள் இப்போ அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 5 into 4. ஓகேங்களா? இப்போது ப்ளஸ் இருக்கா? ப்ளஸ் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? பிக் நம்பர் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போது ஆன்சர் 5. ஓகேங்களா? வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 30 30 30. ஓகேங்களா? 30 சீரீஸ் இருக்குது. ஸ்கொயர் ரூட்டில் 30 சீரீஸில் இருக்குது. ஓகேங்களா? இது எப்படி பிரிக்கலாம்? 10 into 3ன்னு பிரிக்கலாம். வேறு எப்படி பிரிக்கலாம்? 6 into 5 பிரிக்கலாம். 10 3s are 30, 6 5s are 30. 2 விதமாக பிரிக்கலாம். ஆனால் மைனஸ் பண்ணால் 1 வரணும். இதை மைனஸ் பண்ணால் என்ன வருது? 7 வருது. இதை மைனஸ் பண்ணால் 1 வருது. ஸோ அப்போ இந்த இதுதான் இங்கே எடுத்துக்கணும். 6 into 5. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இருக்கா? ப்ளஸ் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? பிக் நம்பர் தான் எடுத்துக்கணும் ஆன்சர். ஸோ 6 இஸ் த ஆன்சர். ஓகேங்களா? வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதில் பாருங்கள், இதில் சீரீஸில் 56 இருக்குது. ஸோ 56 எப்படி பிரிக்கலாம்? 7 8s are 56. ஓகேங்களா? இதில் வந்து பிக் நம்பர் எது? 8. ஸோ இதான் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாங்க. இந்த சம் பாருங்கள், 110 இருக்குது. 110 சீரீஸ், ஸ்கொயர் ரூட் சீரீஸில் 110 இருக்குது. இதை எப்படி பிரிக்கலாம்? 11 into 10 பிரிக்கலாமா? 11 10s are 10. ஓகேங்களா? இப்போ இதை மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 1 கிடைக்குதா?
ஸோ இதுக்கு நம்ம பிரித்தது கரெக்டு. இப்போ இதோட பிக் நம்பர் தான் இல்லை ஆன்சர், 11 தான் ஆன்சர். ஓகேங்களா, இதுதான் இது ஆன்சர். இதுதான் வந்து டைப் 1. டைப் 1 வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் வந்துச்சுன்னா ஸ்கொயர் ரூட்டில் இன்ஃபினிட்டியில் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மெத்தட் தான் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா, ப்ளஸ் வந்தால் பிக்கஸ்ட் நம்பர் எடுத்துக்கணும், இதுவே மைனஸில் வந்தால் நீங்கள் ஸ்மாலஸ்ட் நம்பர் எடுத்துக்கணும். ஸோ அந்த மைனஸ் வரதை நம்ம டைப் 2ல் பார்க்கலாம். ஓகேங்களா, வாங்க டைப் 2 போகலாம். டைப் 2 பார்க்கலாமா? டைப் 2ல் இங்கே என்ன வந்திருக்கு, சீரீஸில் மைனஸ் வந்திருக்கு. ஓகேங்களா, மைனஸ் வந்தால் நான் என்ன சொன்னேன், ஸ்மால் நம்பர் எடுக்கணும்னு சொன்னேன். அதே மாதிரி இதை ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். 2 இருக்குது, 2 × 1. ஓகேங்களா, இதை மைனஸ் பண்ணால் 1. அப்போ நம்ம பிரித்தது கரெக்டு. இந்த ஃபார்மெட்டில் தான் பிரிக்கணும். இப்போது இங்கே நடுவில் மைனஸ் இருந்து ஒரு சீரீஸ் வந்து நடுவில் மைனஸ் இருந்து இன்ஃபினிட்டி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், கண்ணை மூடிக்கிட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் எடுக்கணும். ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் 1. ஓகேங்களா, இதுதான் ஆன்சர். இப்போது இந்த சம் பாருங்கள், 12 வந்து எப்படி பிரிக்கலாம், 4 × 3 பிரிக்கலாமா? ஓகேங்களா, இப்போ இதை மைனஸ் பண்ணால் 4லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 1 கிடைக்குதா? ஸோ நம்ம பிரித்தது ஃபார்மேட் கரெக்டு. இப்போ இதில் ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் ஆன்சர், 3 தான் ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வாங்க, இதை பிரிங்க. 72 பிரித்தா என்ன வரும், 9 8s are 72. ஓகேங்களா, இப்போ இதில் மைனஸ் பண்ணால் 1 கிடைக்குமா? ஓகே, நம்ம பிரித்தது கரெக்டு. 9 8s are 72. ஓகேங்களா, இதை பிரித்ததுக்கப்புறம் உள்ளே இருக்கிற சைனை பாருங்கள், மைனஸில் இருக்கணும், தென் இது வந்து இன்ஃபினிட்டியில் இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா நம்ம கண்ணை மூடிட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் ஆன்சர் எடுக்கணும். 8 இஸ் த ஆன்சர். ஓகேங்களா, அங்கே இன்னொரு சம் பார்க்கலாம். 132 எப்படி பிரிக்கலாம்னா 11 × 12 இப்படி பிரிக்கலாம். ஓகேங்களா, இப்படி 11 × 12 பிரிக்கும்போது நம்ம செக் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செக் பண்ணணும், இதை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் 1 கிடைக்குமா? ஓகே, அப்போ நம்ம பிரித்தது கரெக்டு. இப்போது நெக்ஸ்ட் ரூல் ஃபாலோ பாருங்கள். மைனஸ் இருக்குது, உள்ளார இன்ஃபினிட்டி இருக்குது. மைனஸ் பார்க்கணும், நெக்ஸ்ட்டு இன்ஃபினிட்டி பார்க்கணும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்ணை மூடிக்கிட்டு நம்ம பிரித்ததுலேருந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் ஆன்சர். மைனஸ் வந்தால் ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ ஆன்சர் இஸ் 11. ஓகேங்களா, இதுதான் வந்து டைப் 2. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வாங்க டைப் 3 பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டைப் 3. டைப் 3ல் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சீரீஸ் வரும், இன்ஃபினிட்டி. ஓகேவா, இதுவும் வரும், பட் உள்ள ஆப்ரேஷன் எதுவுமே இருக்காது. அடிஷன் சப்ராக்ஷன் அந்த சிம்பிள் எதுவுமே உள்ளே இருக்காது. அப்படி இல்லாமல் இந்த ஃபார்மெட்டில் வந்துச்சுன்னா இதுதான் டைப் 3. ஓகேங்களா, இந்த சர்ட் சீரீஸில் இதுதான் டைப் 3. ஓகேங்களா, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இதை ஃபாலோ பண்ண தேவையில்லை, இந்த ரூல் ஃபாலோ பண்ண தேவையில்லை. ஏன்னா ப்ளஸும் வரல மைனஸும் வரல. ஸோ இது மாதிரி வந்ததுன்னா நமக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னு கேட்குறீங்கன்னா அப்படியே கண்ணை மூடிக்கு நம்ம ஆன்சர் எழுதிடலாம். இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட்டில் இங்கே எதுவுமே இல்லைனா இது ஸ்கொயர் ரூட் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நான் பார்ட் 1 வீடியோவில் சொல்லியிருக்கேன். இங்கே எதுவுமே இல்லைனா அது ஸ்கொயர் ரூட் தான். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ரூட்டில் உள்ள அடுக்கா 5 5ன்னு வந்திருக்கு, இன்ஃபினிட்டி வந்திருக்கு. இதை மெயினாக பார்க்கணும், இன்ஃபினிட்டி இருக்கான்னு பார்க்கணும். உள்ளே எந்த சிம்பிளுமே இல்லை அப்படின்னா கண்ணை மூடிட்டு நம்ம ஆன்சர் இதை எடுத்து எழுதிடலாம். இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, அர்த்தம் பாருங்கள். அதே மாதிரி ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே சீரீஸில் 3 வந்திருக்கா, சிம்பிள் எதுவுமே இல்லை, இன்ஃபினிட்டி வந்திருக்கு. அப்போது ஆன்சர் 3. கண்ணை மூடிட்டு என்ன நம்பர் கொடுத்துருவாங்களோ அந்த நம்பர் எடுத்து எழுதிடலாம். ஓகேங்களா, இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இதுலேயும் அதே மாதிரி ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 13 வந்திருக்கு, சீரீஸாக போயிட்டுருக்கு. இந்த சீரீஸில் இது வந்து இன்ஃபினிட்டி. ஓகேங்களா, முடிவு இல்லாமல் அப்படியே போயிட்டுருக்கு. இந்த மாதிரி இன்ஃபினிட்டி கொடுக்கணும். ஓகேங்களா, இதை நோட் பண்ணணும் கரெக்டாக. நடுவில் சிம்பிள் எதுவுமே இல்லை. அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அப்படியே டேரெக்டாக இந்த ஆன்சர் எடுத்து எழுதிடலாம்.
இருக்கிறதுலே வந்து இதான் ஈஸியான மெத்தட். ஓகேங்களா? இது மாதிரிலாம் வந்துன்னா ஜஸ்ட் ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் டக்குன்னு எடுத்து ஆன்சர் எழுதுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாங்க டைப் 4 பார்க்கலாம். அது கொஞ்சம் இதோட கொஞ்சம் டெப்த்தாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். வாங்க டைப் 4 பார்க்கலாம். டைப் 4ல் சம் இது மாதிரி தான் வரும். ஓகேங்களா? ஸ்கொயர் ரூட்குள்ளே அப்படியே இந்த அடுக்குள்ளே 5 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5, அதுக்குள்ளே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5, அதுக்குள்ளே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5. ஓகேங்களா? இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே இன்ஃபினிட்டி கொடுத்துருக்க மாட்டாங்க. இது மாதிரி கொடுக்கலனா இது டைப் 4. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்தால் எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஜஸ்ட் வந்து இதில் ஒரு 4 ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணால் ஈஸியாக அந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி சம் வந்துச்சுன்னா இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, காமனாக இருக்கான்னு பாருங்கள். இந்த நம்பர் என்னன்னு பாருங்கள், 5. ஸோ அந்த 5 எடுத்து அப்படியே எழுதுங்க. ஓகேங்களா? எழுதிட்டு பவரில் இப்படி ஒரு கோடு போட்டுக்குங்க. மேலே கோடு போட்டுட்டு இங்கே என்ன இருக்குது, இங்கே எதுவுமே இல்லைனா என்ன சொன்னேன், ஸ்கொயர் ரூட்டுன்னு சொன்னேன். ஓகேங்களா? இங்கே எதுவுமே இல்லைனா இது ஸ்கொயர் ரூட் தான். ஸ்கொயர் ரூட்னா 2. ஓகேங்களா? இந்த 2 எடுத்து இங்கே எழுதிக்கிங்க. ஓகேங்களா? நல்லா கவனிங்க. இந்த 2 எடுத்து இங்கே எழுதிக்கிங்க. உள்ளே எத்தனை 5 இருக்குது, எத்தனை ஸ்கொயர் ரூட் இருக்குங்க, 1 2 3. ஸோ 3 வந்து இங்கே பவரில் போட்டுக்குங்க. ஓகேங்களா? 2 பவர் 3. நெக்ஸ்ட்டு மேலே எப்படி எழுதணும்னா 2 பவர் 3க்கு முன்னாடி நம்பர் என்னது, 2 பவர் 2. அதை இங்கே எழுதுங்க. ப்ளஸ் 2 பவர் 1 ப்ளஸ் 2 பவர் 0. இது மாதிரி எழுதிக்கணும். 2 பவர் 3க்கு முன்னாடி என்னது 2. ஸோ 2 பவர் 2 ப்ளஸ் 2 பவர் 1 ப்ளஸ் 2 பவர் 0. இப்படி தான் இதை எழுதணும். ஓகேங்களா? மறுபடியும் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணுங்கள். இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர் எடுத்து அப்படியே இங்கே எழுதணும். பவரில் டிவைட் போட்டு அதுக்கு கீழே ஸ்கொயர் ரூட் இருந்தால் 2ன்னு எழுதிக்கணும். இங்கே க்யூப் ரூட்டாக இருந்ததுன்னா 3ன்னு எழுதிக்கணும். இங்கே ஸ்கொயர் ரூட் இருக்குது, அதனால் 2ன்னு எழுதிக்கிறேன். பவரில் எப்படி 3 வந்துச்சுன்னா இங்கே எத்தனை டிஜிட் இருக்குது, 1 2 3. ஸோ 2 பவர் 3. ஸோ இது வந்து டினாமினேட்டரில் வரும். நியூமினேட்டரில் என்ன வரும்னா 2 பவர் 3க்கு முன்னாடி நம்பர் என்னது, 2 பவர் 2. ஸோ அதை இங்கே எழுதுங்க. அதுக்கு முன்னாடி நம்பர் 2 பவர் 1, அதுக்கு முன்னாடி நம்பர் 2 பவர் 0. இது எல்லாத்தையும் இங்கே ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா இதை சால்வ் பண்ணணும். 5 2 பவர் 3 என்ன வரும், 2 2s are 4, 4 2s are 8. ஓகேங்களா? 2 எனிதிங் பவர் 0 என்ன வரும்னா 1 ப்ளஸ் 2 பவர் 1 2. 2 பவர் 2 என்ன வரும் 4. ஓகேங்களா? இப்போது 5 அப்படியே எழுதிக்கோங்க. டிவைட் பை 8. ஓகேங்களா? 1 + 2 3, 3 + 4 7. 5 பவர் 7/8. இதான் ஆன்சர். ஓகேங்களா? இப்படி தான் சால்வ் பண்ணணும். வாங்க இதில் இன்னொரு சம் சால்வ் பண்ணலாம் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா க்யூப் ரூட் இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இதில் க்யூப் ரூட் இருக்குது. இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். நான் சொல்லியிருக்கேன்ல, ஃபஸ்ட்டு வந்து என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க உள்ளார 7. அந்த 7 எடுத்து எழுதுங்க. ஓகேங்களா? பவரில் இது மாதிரி கோடு போட்டுக்கோங்க. டினாமினேட்டரில் என்ன எழுதணும்னு சொல்லியிருக்கேன், இது என்னன்னு இது வந்து க்யூப் ரூட். க்யூப் ரூட்னா 3. ஸோ 3 எடுத்து இங்கே எழுதணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பவரில் என்ன எழுதணும்னா இங்கே எத்தனை நம்பர் இருக்குது, 1 2 3. ஸோ 3 இங்கே எழுதணும். ஓகேங்களா? 3 பவர் 3 இருக்குது. அப்போது இதுக்கு முன்னாடி நம்பர் என்ன வரும், 3 பவர் 2 ப்ளஸ் 3 பவர் 1 ப்ளஸ் 3 பவர் 0. ஓகேங்களா? இப்போது 7 3 பவர் 3 என்ன வரும், 3 3 வரும். 3 3s are 9, 9 3s are 27. எனிதிங் பவர் 0, 3 பவர் 0 என்ன வரும், எனிதிங் பவர் 0னாலே 1 தான் சொல்லியிருக்கேன், 1. 3 பவர் 0 1. 3 பவர் 1 3. 3 ஸ்கொயர்ட் 9. ஓகேங்களா? ஸோ 7 இங்கே 27 அப்படியே வரும். 9 + 1 10, 10 + 3 13. ஸோ இதுதான் ஆன்சர், 7 பவர் 13/27. ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். வாங்க இதில் இன்னொரு சம் பார்க்கலாம். இதுலேயும் க்யூப் ரூட் தான் வந்திருக்கு. உள்ளே இருக்க நம்பர் வந்து 11 சீரீஸாக இருக்குது. நடுவில் எந்த ஆப்ரேஷன்ஸ் இல்லை, இன்ஃபினிட்டியும் இல்லை.
இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம இப்படி தான் சால்வ் பண்ணணும். இதுதான் வந்து டைப் 4. ஓகேங்களா, 2 சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ தேர்ட் சம் எப்படி அதே மாதிரி தான் சால்வ் பண்ணணும் பாருங்கள். நல்லா கவனிச்சிங்க. உள்ளே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் தான் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கணும். 11. இங்கே பவரில் வந்து ஒரு கோடு போட்டுக்குங்க. இங்கே வந்து இது கியூப் ரூட்டாக இருந்ததுன்னா 3 எழுதணும். எத்தனை நம்பர் இருக்குது? 1 2 3 4. ஓகேங்களா, அப்போது 3 பவர் 4. ஓகேங்களா, 3 பவர் 4க்கு முன்னாடி நம்பர் என்னது? 3 பவர் 3 ப்ளஸ் 3 பவர் 2 ப்ளஸ் 3 பவர் 1 ப்ளஸ் 3 பவர் 0. ஓகேங்களா, இப்போது 11 3 பவர் 4 என்ன வரும்? 3 வந்து 4 டைம் மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா, 3 பவர் 4 3 3s are 9 9 3s are 27 27 into 3 81 மேலே 81. ஓகேங்களா, எனிதிங் பவர் 0 3 பவர் 0 என்ன வரும்? 1. 3 பவர் 1 3 3 பவர் 2 என்ன வரும்? 3 3s are 9 ப்ளஸ் 3 பவர் 3 என்ன வரும்? 3 3s are 9 9 3s are 27. ஓகேங்களா, இப்போது 11 பவர் இது 81 இங்கே அப்படியே வரும். 27 ஃபஸ்ட்டு இந்த நம்பர் சால்வ் பண்ணிங்க. 27 + 3 என்ன வரும்? 30. 9 + 1 10. ஸோ 30 + 10 என்ன வரும்? 40. ஸோ 40 மேலே போட்டுருங்க. ஓகேங்களா, 11 பவர் 40/81 இதுதான் இதோட ஆன்சர். இப்போ நம்ம பார்த்தது டைப் 1 டைப் 2 டைப் 3 டைப் 4. ஓகேங்களா, 4 டைப் இதில் பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. கடைசியாக பெல் பட்டன் அன்னைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.